செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து முன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி அக்டோபர் 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பகல் 2:17 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 1:36 வரை மிருகசீர்ஷம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். வரியான் நாம் யோகம், வணிசை கணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷம் திருவாதிரியும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது சித்தியோகம் ஆகும். இன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள். தனிய நாளாக இருந்தாலும் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் அந்த தனிய நாள் தோஷம் என்பது காலை 7:30 வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு தனிய நாள் தோஷம் கிடையாது. ஆகவே எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்ளுதல் போன்ற காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, முருகனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பானு சப்தமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பானு சப்தமி என்றால் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் சேரும்போது பானு சப்தமி. இந்த சப்தமி பகல் 2:14 பிறகு ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் தெய்வ காரியங்கள் செய்தால், அதாவது பகல் 2:14 பிறகு நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ காரியங்களுக்கு 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களை, அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இன்றைய தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை என்று நீங்கள் சஷ்டி உபவாசம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதற்கும் மேலும் சூரிய வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி அக்டோபர் 13/10/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பகல் 12:25 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 12:27 வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். பரிகம் நாம் யுகம், அதன் பிறகு சிவம் நாம் யுகம். பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் திருவாதிரையும் சேரும்போது சித்தி யோகம், திங்கட்கிழமையும் புனர்பூசம் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பகல் 12:25 பிறகு அஷ்டமி வருகிறது. பொதுவாக பகல் 12 மணிக்கு பிறகு அஷ்டமிக்கு தோஷம் கிடையாது என்கிறதான் ஜோதிட சாஸ்திரம். ஆகவே திங்கட்கிழமை அஷ்டமி இருந்தாலும் அன்றைய தினம் எந்த தோஷம் ஏற்படுத்தாது. அன்றைய தினம் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, கிருஷ்ண பகவானையும் சிவபெருமானையும் வணங்குவதற்கு ஏற்ற அஷ்டமியாக இருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு ஈஸ்வராஷ்டமி என்று கூறுவார்கள். அதாவது ஈஸ்வரனுக்கு மிக உகந்த அஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் வெந்நீர் மாத்திரம் உணவாக அருந்துவிட்டு 4 ஜாமங்கள் சிவபூஜை செய்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அதன் வீரியம் குறைந்து நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிறதுதான் ஜோதிட சாஸ்திரம். மேலும் அன்றைய தினத்தில் இடைக்காடர் சித்தர் ஜெயந்தி. இடைக்காடர் சித்தர், அதாவது 18 சித்தர்கள்லேயே ஜோதிட சாஸ்திரத்துக்காக மிகவும் உழைத்தவர். மேலும் ஒவ்வொரு வருடம் எப்படி இருக்கும் என்று அந்த வெண்பா பாடியவர் இந்த இடைக்காடர் சித்தர். அவருடைய தினம் இந்த திங்கட்கிழமை வருகிறது. சித்தர் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் இடைக்காடர் சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. பொதுவாக ஜோதிட அன்பர்கள் அனைவருமே அன்றைய தினம் இடைக்காடர் சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி அக்டோபர் 14/10/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று பகல் 11:10 வரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. அன்றைய தினம் பகல் 11:54 வரை புனர்பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சித்தம் நாம் யுகம், கௌளவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசமும் பூசமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. இருந்தாலும் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி நவமி சேர்வதனால் அன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் ராதா ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும்.
அதாவது கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். ராதை என்பவர் கிருஷ்ணருக்கு தோழியாக இருந்தவர். பொதுவாக ராதா கிருஷ்ணன் என்பது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே செவ்வாய்க்கிழமை என்று கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் ராதா கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கும் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கிருஷ்ண பகவானின் ராதா கிருஷ்ணனின் வழிபாடு செய்தால் பரமாத்ம ஐக்கியம் ஏற்படும். கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக எப்பொழுதுமே கிடைக்கும். அடுத்து புதன்கிழமை விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி அக்டோபர் 15/10/2025 புதன்கிழமை என்று பகல் 10:34 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. அன்றைய நட்சத்திரம் பகல் 12 மணி வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம், சாத்தியம் நான்கும், கரசி கரணம். அன்றைய தினம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக புதன்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கருநாள் என்று பஞ்சாங்கங்கள் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் கருநாள் தோஷம் என்பது நவமி இருக்கின்ற வரை பகல் 10:34 வரை இருக்கிறது. அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. அவசியமான நல்ல காரியங்களை அன்றைய தினம் செய்யலாம். அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி அக்டோபர் 16/10/2025 வியாழக்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி பகல் 10:36 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். பகல் 12:42 வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம். சுபம் நாம் யுகம், பத்திரை கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமையும் ஆயில்யம் சேரும் போது சித்தியோகம், வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் சேரும் போது அமிர்த யோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தசமி திதியாக இருக்கிறது. தசமியில செய்யக்கூடிய காரியங்கள் வெகால் நிலைத்திருக்கும். அன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரமாக இருப்பதனால் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நவகிரக சாந்தி செய்வதற்கு, உங்கள் ஜாதத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு ஏற்ற தினம். ஆயுதம் பயில்வதற்கு ஏற்ற தினம். வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருந்தால் வாஸ்து தோஷத்திற்கான சரி செய்வதற்கான வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் ஜலராசிலேயே சந்திரன் இருப்பார். ஆகவே குளம் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. போர் போடுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மாங்கல்யம் செய்வதற்கு, மந்திர பிரயோகங்கள் செய்வதற்கு, மந்திரத்தை அபியாசம் செய்து படிப்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. நல்ல குருவை வைத்து கொண்டு அன்றைய தினம் மந்திரத்தை அபியாசம் செய்தால் அந்த மந்திர சித்தி உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி அக்டோபர் 17/10/2025 வெள்ளிக்கிழமை என்று ஏகாதசி திதி. வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி பகல் 11:12 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம். பகல் 1:57 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். சுப்ரம் நாம் யுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் மகம் நட்சத்திரம் சேரும் போது மரண யோகம், வெள்ளிக்கிழமையும் பூரமும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று பகல் 1:57 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம். ஆகவே அவசியமான நல்ல காரியங்களை வெள்ளிக்கிழமை என்று பகல் 1:57 பிறகு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பகல் 1:46 துலா ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். திருக்கணிதப்படி வெள்ளிக்கிழமை தான் மாச பிறப்பு. ஆனால் பொதுவாக தமிழ் தேதி என்பது வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் எப்பொழுதுமே கணிக்கிறார்கள். ஆகவே அதன் பொருட்டு வெள்ளிக்கிழமை என்று புரட்டாசி 30ஆம் தேதி என்று வருகிறதே தவிர திருக்கணிதப்படியும் விஞ்ஞான ரீதியாகவும் பார்த்தால் வெள்ளிக்கிழமை தான் ஐப்பசி 1ஆம் தேதியாக கணக்கில் வருகிறது. அன்றைய தினம் என்றால் பகல் நேரம் பகல் 1:46 சூரியன் துளாராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அன்றைய தினம் பகல் 1:46 வருடம் அதாவது மாதம் பிறக்கிறது, துலா மாதம் பிறக்கிறது. ஆகவே அன்றைய தினம்தான் ஐப்பசி 1ஆம் தேதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைய தினம் இந்திரா ஏகாதசி, அதாவது ஒரு ஏகாதசின்னு ஒரு பேர் இருக்குது. அன்றைய ஏகாதசிக்கு இந்திர ஏகாதசி என்று பொருள். இந்திர ஏகாதசி என்றால் அன்றைய தினம் உயர் பதவியை கொடுக்கக்கூடிய ஏகாதசி, இந்திர அனுகிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஏகாதசி, உடல் இந்திரியங்கள் சரி செய்யக்கூடிய ஏகாதசியாக இருக்கிறது. அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்தால் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அரசு வேலை அமையாதவர்களுக்கு அது வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
குறைந்தபட்சம் அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு அவருடைய உயரத்திற்கு ஏற்பட்டு துளசி மாலையை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்த நிறுவனத்திலே வேலை செய்பவர்கள், அரசுகளை எதிர்பார்ப்பவர்கள் என்றெல்லாம் வெள்ளிக்கிழமை ஏகாதசி என்று, இந்திர ஏகாதசி என்று அவசியம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக துளசி மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சூன்ய திதி, வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது. அன்றைய தினம் கோவச துவாதசி என்று கூறுவார்கள். கோ என்றால் பசு, வசம் என்றால் கன்றுக்குட்டி. அன்றைய தினம் பசுவுக்கும் கன்றுக்குட்டிக்கும் குளிப்பாட்டி பொட்டு வைத்து உணவு கொடுத்து மாலைகள் போட்டு 3 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குறைந்தபட்சம் அன்றைய தினம் பசுமாடுகளுக்கு, கன்றுக்குட்டிக்கும் பசுமாடுக்கும் உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து வரக்கூடிய தீபாவளி பண்டிகை என்பது அதாவது மகனை தாய், அதாவது நரகாசுரனை தன்னுடைய தாய் சத்யபாமா கொன்ற தினமாக இருக்கிறது. அவ்வாறு மகனை தாய் கொன்ற தினத்தை நாம் கொண்டாடி இருப்பது, தீபாவளியாக கொண்டாடி இருப்பதனால் அதற்கு பிராயச்சித்தமாக வெள்ளிக்கிழமை என்று கோவத்ச துவாதசி அன்றைய தினம் பசுவுக்கும் கன்றுக்குட்டிக்கும் உணவு கொடுத்து அவருக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். அவர்கள் தீய வழியிலே செல்ல மாட்டார்கள். நமக்கும் தீய எண்ணங்கள் எப்பொழுதுமே வராது. ஆகவே கோவத்ச துவாதசியான வெள்ளிக்கிழமை என்று பசுமாடுக்கும் கன்றுக்குட்டிக்கும் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே ஐப்பசி மாத கிருஷ்ண துவாதசி என்று அனுஷ்டிக்கும் என்று நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது ஐப்பசி மாதத்திலே துவாதசி திதி வரவில்லை. அதற்கு பதிலாக அந்த துவாதசி திதியை நீங்கள் புரட்டாசி 30ஆம் தேதியே நீங்கள் கடைபிடிப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு திதி செய்த நல்ல பாக்கியம் கிடைக்கும். அன்றைய தினம் விஷு புண்ணிய காலம். விஷு புண்ணிய காலம் என்றால் அன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் போட விஷு தர்ப்பணம் விடுவதற்கு மிக உத்தமான தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை. சனிக்கிழமை என்பது நம்முடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைய தினம் ஐப்பசி 1ஆம் தேதி பிறக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி என்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பௌர்ணமி இருப்பதனால் அந்த மாதத்திற்கு, இந்த மாதத்துக்கு ஆஸ்வின மாதம் என்று பெயர். அந்த ஆஸ்வின மாதம் என்ற பெயர் திருப்புதான் ஐப்பசி மாதம் என்று ஆகிறது. அன்றைய தினம் அதாவது விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை என்று பகல் 12 மணி 19 நிமிடம் வரை துவாதசி திதி, அதன் பிறகு திரியோதசி திதி. அன்றைய நட்சத்திரம் பகல் 3 மணி 42 நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம், பிராமியம் நாம யோகம், தைதுலா கரணம், நேத்தினம் பூஜ்யம் ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் பூரம் நட்சத்திரம் சேரும்போது சித்தி யோகம், சனிக்கிழமையும் உத்திரம் நட்சத்திரம் சேரும்போது மரண யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று பகல் 3 மணி 42 நிமிடம் வரை சித்தி யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் மாலை நேரத்திலே திரியோதசி திதி இருப்பதனால் சனிக்கிழமை என்று பிரதோஷம். அந்த பிரதோஷத்திற்கு சனி பிரதோஷம் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே, சனிக்கிழமை பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் சனி தோஷங்கள் விலகும், ஏழ்மை விலகும் என்று கூறப்படுகிறது. ஆகவே சனி பிரதோஷமான சனிக்கிழமை என்று பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவன் கோயிலை வலம் வருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் முதற்கொண்டு அந்த ஐப்பசி முடிய 30 நாட்களுக்கு துலாஸ்நானம் ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். துலாஸ்நானம் என்றால் பொதுவாக கங்கையிலே குளிப்பது மிகவும் சிறப்பானது. இந்த துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்திலே கங்கையிலே குளிப்பது சகல பாவத்தையும் போக்கக்கூடியது என்று கூறுவார்கள். ஆனால் இந்த கங்கையானவள் அந்தர்யாமியாக பூமிக்குள்ளிலிருந்து இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே காவிரியுடன் கலக்கிறாள் என்பதுதான் ஐதீகம். ஆகவே இந்த 30 நாட்களும், அதாவது ஐப்பசி மாதம் 30 நாட்களும் நீங்கள் காவிரியிலே குளித்தாலும் கங்கையில் குளித்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அது முக்கியமாக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் மிக முக்கியமானது. ஆகவே ஐப்பசி மாதத்திலே உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற நல்ல நாளிலே தோஷ பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பஞ்சாயத்தில் துலாஸ்நானம் ஆரம்பம் என்று போடப்பட்டிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அல்லது தமிழ்நாட்டுக்கு அருகிலே இருப்பவர்கள் ஒரு முறையாவது இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு நாளாவது
ஸ்ரீரங்கம் சென்று காவிரியிலே குளிப்பது மிகவும் சிறப்பானது. ஸ்ரீரங்கத்துக்கு செல்ல முடியாவிட்டாலும் இதர காவிரி நதி பாய்கின்ற அந்த ஸ்தலத்திற்கு சென்று அந்த காவிரியிலே குளித்து விட்டு அங்கே இருக்கின்ற இறைவனை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் யம தீபம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். யம தீபம் என்றால் அன்றைய தினம் மாலை நேரத்திலே, பிரதோஷ காலமான மாலை நேரத்திலே வீட்டிற்கு வெளியிலோ அல்லது வீட்டிற்கு உள்பக்கத்தில், அதாவது புலக்கடை என்றால் அந்த இடத்திலோ அல்லது வீட்டிற்கு வெளியிலோ தெற்கு நோக்கி வீட்டில் இருக்கின்ற நபர்களுக்கு ஏற்றபடி குறைந்தபட்சம் 5 விளக்குகள், ஒருவேளை உங்கள் வீட்டில் 7 நபர்கள் இருந்தால் 7 விளக்குகள், 6 நபர்கள் இருந்தால் 6 விளக்குகள் வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5 விளக்குகள் வைக்க வேண்டும். தெற்கு நோக்கி வைக்க வேண்டும். அவ்வாறு 5 விளக்குகள் வைப்பது யம தீபம் என்று கூறுவார்கள். தெற்கு நோக்கி வைப்பது யம தீபம். அதன் மூலமாக வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கின்ற வயதானவர்களுக்கோ நோய் நொடிகள் இருந்தால் விரைவில் நோய் நொடிகள் தீர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். வீட்டில் இருப்பவர்கள் நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்காக அவசியம் யம தீபம் என்று போடப்பட்டிருக்கிற சனிக்கிழமை, சனி பிரதோஷ காலத்திலே மாலை நேரத்திலே, பிரதோஷ காலம் என்று சொல்கிற மாலை நேரத்திலே தெற்கு நோக்கி குறைந்தபட்சம் 5 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அதன் மூலமாக வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் தன்வந்திரி ஜெயந்தி. அன்றைய தினம் மாலை நேரத்தில் தான் தன்வந்திரி அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. ஆகவே தன்வந்திரி ஜெயந்தியான சனிக்கிழமை என்று உங்கள் ஊரிலே தன்வந்திரிக்கான கோயில்கள் அல்லது விக்கிரங்கள் இருந்தால் அங்கே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் தன்வந்திரிக்காக அபிஷேகங்கள், ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக தன்வந்திரி ஜெயந்தியான சனிக்கிழமை என்று தன்வந்திரி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் நோய் நொடிகள் விலகும் என்றிருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் மிக மிக உத்தமான தினம். அதாவது அன்றைய தினம் முதற்கொண்டு துலாசனம் ஆரம்பிக்கிறது. சனி பிரதோஷமாக இருப்பதனால் சனி தோஷங்கள், ஏழ்மை விலகும், சிவபெருமானை வழிபட்டால் என்று இருக்கிறது. அன்றைய தினம் யம தீபம் ஏற்றினால் நிச்சயமாக யமம் நம்முடைய வீட்டிற்கு வரமாட்டார். அதாவது குழந்தைகளும் வீட்டிற்கு பெரியவர்களும் ஆரோக்கியத்தை அடைவார்கள் இருக்கிறது. தன்வந்திரி ஜெயந்தியும் அன்றைய தினம் வருகிறது. ஆகவே ஆரோக்கியத்தை பெறுவதற்காக தன்வந்திரி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்திலே தன்வந்திரிக்கான ஸ்லோகம் அதாவது இருக்கிறது. அதை நீங்கள் குறைந்தபட்சம் 24 வரை 24 அல்லது 32 முறை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமி நாசனாய திரைலோக்க நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்கிறது அந்த மந்திரம். நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. அந்த மந்திரத்தை அன்றைய தினம் குறைந்தபட்சம் 24 முறை, அது 1008 முறை கூட உச்சரிக்கலாம் அல்லது 108 முறை உச்சரிக்கலாம். குறைந்தபட்சம் 24 வரை அவ்வாறு உச்சரிக்க வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும், மேலும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் குரு பெயர்ச்சி, அதாவது அதிசார குரு பெயர்ச்சி. அன்றைய தினம் சனிக்கிழமை என்று இரவு 7:47 அதிசாரமாக குரு பகவான் கடகராசிக்கு செல்கிறார். உச்ச ராசியான கடகராசிக்கு செல்கிறார். பொதுவாக குரு ஒரு ராசியிலே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆவார். ஒரு ராசியில ஒரு வருடம் இருப்பார். ஆனால் சமீப காலமாக 2-3 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் குரு 3 ராசியை தொடுகிறார். அதிசாரமாகவே போகிறார். அதனால்தான் நாட்டிலே நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், உலகிலே நிறைய போராட்டங்கள் ஆகியெல்லாம் வருகிறது. இந்த குரு அதிசாரமாக போவதனால்தான் அது வருகிறது. இந்த குரு அதிசார பயிற்சியின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தால் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானத்திலே குருவான் உச்சகதிக்கு வருகிறார். ஆகவே மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். கன்னிர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்திலே குருவான் வருகிறார். ஆகவே கன்னிர் ராசியிலே பிறந்தவர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டம். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே வருகிறார். ஆகவே விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டம். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு 7ஆம் உச்சம் பெறுவதனால் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடும். ஆகிய மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டம். மீன ராசியில் பிறந்தவர்கள் புத்திர சாந்திக்கு வருகிறார். ஆகிய புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆகவே மீன ராசிக்கும் அதிர்ஷ்டம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ஆகவே குருபலம் பெறுகின்ற ராசிகள், திருமணம் கைகூடக்கூடிய ராசிகள், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ராசிகள் என்று பார்த்தால் 5 ராசிகள்: மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இந்த 5 ராசிகளே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் என்று பார்த்தால் முதலில் விருச்சிக ராசி.
விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 11 சனிக்கிழமை இரவு 2:24 முதல் அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:59 வரை சந்திராட்டம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 13 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை காலை 5:59 முதல் அக்டோபர் 16 வியாழக்கிழமை பகல் 12:42 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 15 புதன்கிழமை, அக்டோபர் 16 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 16 வியாழக்கிழமை பகல் 12:42 முதல் அக்டோபர் 18 சனிக்கிழமை இரவு 10:11 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை, அக்டோபர் 18 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். இந்த சந்திராட்ட தினங்களை எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து இந்த தானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் இருக்கின்ற குரூப்களிலே இதையெல்லாம் ஷேர் செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் இந்த வாரம் கோவச துவாதசி, யமதீபம், தன்வந்திரி ஜெயந்தி, மேலும் சனி பிரதோஷம் ஆகிய முக்கிய பண்டிகைகள் வருகிறது. இந்த பண்டிகைகளை பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.